ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்ட ரிப்போர்ட் வீடியோ தான் வந்து காட்ட போகிறேன். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஏன்னா தம்பியை வச்சுட்டு வந்து எந்த வீடியோவும் எடுக்க முடியல. நான் வீடியோ போட்டே வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆச்சு. லாங் வீடியோனா ஒரு 4-5 டேஸ்க்கு மேலேயே ஆச்சு. நான் தம்பி வந்து சரியாக தூங்க மாட்டேறாங்க. பகலில் தூங்கினாலும் எடுக்க முடியல, நைட்டு தூங்கினாலும் எடுக்க முடியல. ஆக மொத்தத்தில் வந்து அப்படியே சொதப்பலாகவே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவங்கள குளிக்க வச்சு தூங்க வச்சனால தான் இந்த வீடியோ எடுக்க முடியுது. நான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வாங்க போகலாம். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். என்னோட பீரியட்ஸ் டேட்டையும் எனக்கு எப்போ வந்து டெலிவரி டேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 டேஸ்க்கு மேலே தான் போனேன். ஆனால் எனக்கு அவங்க கொடுத்தது 7 வீக்ஸ் 6 டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு 7 நாள் வந்து எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹார்ட் ரேட் வந்து 158 இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்கேனில். சர்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 mm வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்தது. இர்ரெகுலர்னால் 3 மாதம் ஆகாமல் அதுக்கப்புறம் தான் ஆகியிருந்தேன். அதனால கீழே ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, மேபி இந்த டேட்லேயும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் வந்து நான் இந்த டேட்டை தான் வந்து 21 தான் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 13 தான் லாஸ்ட்டு ஸ்கேனில் எனக்கு வந்திருந்தது. அதனால ஓகே, அப்போ லாஸ்ட்டு ஸ்கேனையே நம்ம வந்து வச்சுக்கலாம் ஐடிடி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டு ஸ்கேனை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்து பேபியோட க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பால் சைஸில் தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்கேனில். செகண்ட் ஸ்கேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எத்தனாவது மாதத்தில் எடுத்திருந்தேன் அப்படின்னா 8வது மாதத்தில் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன் 7வது மாதம், இது 8வது மாதம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டி ஸ்கேனோடது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வீக்ஸில் வந்து எடுக்க சொல்லுவாங்க. நானும் கரெக்டாக வந்து 12 வீக்ஸ் முடிஞ்சு 13 வீக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இந்த ஸ்கேன் எடுத்திருந்தேன். இதில் வந்து ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 145 இருந்தது. ப்ளசண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. என்டி ஸ்கேனில் தான் ப்ளசண்டா வந்து உங்களுக்கு இருக்கும். அது எனக்கு ஃபண்டலில் இருந்தது. ஃபண்டல் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொப்புள் குடி வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்விக் வந்து எனக்கு 35 mm இருந்தது. இடிடி டேட் வந்து இதில் மறுபடியும் மாறி இருந்தது. 19/2 கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் க்ரோத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் பெருசாக வந்து எடுத்துக்கல. இது எல்லாமே எனக்கு லாஸ்ட்டில் தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு எதுவுமே எனக்கு தெரியல. அதனால தான் வந்து வீடியோவில் நான் புலம்பிகிட்டு இருந்திருப்பேன். தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபியோட க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேபியோட உருவமே வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக காட்டுற மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்மளோட உள்ளங்கை சைஸுக்கு தான் அப்போ அந்த க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற தெரியாத விஷயம் எதையுமே வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பேசலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து எக்கோ ரிப்போர்ட்டு. எக்கோ ரிப்போர்ட்டில் வந்து எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்கோ எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா நம்மளோட ஹார்ட் வந்து உள்ளே வெளியில் எப்படி இருக்குது, பிளட் சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக போகுதா, பேபிக்கு கரெக்டாக இருக்குதா, நம்மளுக்கு ஹார்ட் கரெக்டாக இருந்தால் தானே பேபிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால அதை எடுத்திருப்பாங்க. இது பேபியோட மூச்சு வந்து எடுத்திருந்தாங்க. இது வந்து அனாமலி ஸ்கேன். இது 10வது மாதத்தில் நான் எடுத்திருப்பேன். இது வந்து 21 வீக்ஸில் வந்து எடுக்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து 21 வீக்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கரெக்டாக அப்போ தான் எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரோத்தோடது. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தனித்தனியாக எனக்கு வந்து தெரியாது. பட் ஒரு அளவுக்கு வந்து நான் வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு சொல்கிறேன். இதில் வந்து பேபியோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 352 கிராம் இருந்தது. ரொம்ப கம்மியாக அப்படின்னு கேட்டேன். 400ல் 500 அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. இது கரெக்டான வெயிட் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. தென் வந்து ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஐயோ! எங்க இருக்கு ஹார்ட் ரேட்டு? நான் சரியா கவனிக்க மறந்துட்டேன். கீழ இருக்கு பாருங்க. 148 இதுலயும் 148 தான் குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து தனித்தனியா காட்டுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு பார்ட்ஸோட ரிவ்யூவும் இங்க குடுத்துருக்காங்க. அது பெருசா எனக்கு தெரியாது. அதனால நானும் வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதில் வந்து என்னோட ப்ளசண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டீரியர் கிரேடு வந்து 0ல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போஸ்டீரியரில் இருக்குது. ப்ளசண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெண்டரை வந்து அதில் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் அதை அப்புறமேல் பார்க்கலாம். எனக்கு வந்து லிக்விடு வந்து பார்த்தீங்க வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இருந்திருக்கு. தென் சர்விக் வந்து அதே 35 தான் வந்து இருக்குது. 20 வீக்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபியோட ஹெட்டு, மூளை, அப்புறம் முதுகெலும்பு, கை, கால் இது எல்லாமே வந்து கரெக்டான க்ரோத்தில் இருக்கா, இந்த வீக்ஸுக்கான க்ரோத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனு. அதில் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக உங்களுக்கு காட்டுவாங்க. விரல்ல இருந்து கண்ணு, மூக்கில் இருந்து எல்லா பார்ட்ஸையுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக காட்டுவாங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் எடுக்கும்போது தனித்தனியாக காட்டுனாங்க. அந்த ரிப்போர்ட் தான் வந்து அனாமலியோடது. இதுலேயே ஹார்ட் ரேட் வந்து எப்போவுமே செக் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஸ்கேன், ஃபஸ்ட்டு க்ரோத் ஸ்கேன் வந்து 12வது மாதம் நான் எடுத்திருப்பேன். இது வந்து 30 வீக்ஸில் எடுக்கணும். இதுவுமே வந்து நான் கரெக்டாக 30 வீக்ஸில் தான் எடுத்திருந்தேன். சேம் வந்து இந்த டைமில் வந்து எனக்கு பேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் பொசிஷன் கீழே திரும்பலை, ஆனால் சைட் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டோ இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லை பேபியோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இருந்து + 1.700 + 200ன்னு கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி 3/4 கிலோ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 157 கொடுத்துருக்காங்க. தென் வந்து கிரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது லெவலில் இருக்கேன் நான், அதை சைடு பொசிஷனில் இருக்காங்க. ப்ளசண்டா வந்து இப்போ ஃபண்டலுக்கு வந்துருச்சு. எனக்கு மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளசண்டா வந்து ஃபண்டல்லையும் போஸ்டீரியர்லையும் மட்டும்தான் இருக்கும், மாற்றி மாற்றி இருக்கும். இதில் வந்து ஃப்ளூயிட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 12.5 ஓகேவா இருந்திருக்கு. அதாவது நல்லாவே தண்ணி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சர்விக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41 வந்துடுச்சு எனக்கு. அப்போது சர்விக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு இருக்க வேண்டியது வந்து 2.38 அந்த மாதிரி 2, 3 அந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான இது. பட் எனக்கு வந்து கடைசி ஸ்கேனில் கரெக்டாக வந்துருச்சு அது. ஒரு சிலர் வந்து ப்ளசண்ட்டாக வச்சு வந்து ஜெண்டரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. போஸ்டீரியராக இருந்தால் கேர்ளு, ஆன்டீரியராக இருந்தால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நானுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்படி தான் நினச்சேன். பட் அது வந்து ரியல் கிடையாது. ஹார்ட் ரேட்டோ இல்லை ப்ளசண்ட்டாவோ வந்து ஒரு பேபியோட ஜெண்டரை வந்து குறிக்காது. நான் வந்து கேர்ள்னு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா 40 வீக்ஸே எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் பாய் பேபி தான் பிறந்தாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து லாஸ்ட்டு க்ரோத் ஸ்கேனு செகண்டாக நான் எடுத்தது. இது வந்து எனக்கு 37 வீக்கில் தான் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் பேபியோட ஹெட்டு வந்து கீழே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து பேபியோட ஹெட்டும் வந்து எனக்கு கீழே வந்துருச்சு. தென் வந்து பாப்பாவோட வெயிட் வந்து நான் பாப்பான்னு சொல்லி அப்படியே வருது. ஓகே, தம்பியோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.7 kgலேருந்து 200 கிராம்ஸ் வந்து ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 2.25 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 153 வந்து இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு 3க்கு வந்துருச்சு பொசிஷன். கிரேடு 3 அப்படின்னா வந்து கொஞ்சம் டெலிவரிக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி அது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து எனக்கு அந்த தொப்புள் கொடி வந்து மேலே கிடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக தான் கிரேடு 3 வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் வந்து ஃப்ளூயல் லெவல் எனக்கு கம்மியாக இருந்தது, 9.7 வந்துருச்சு. தென் சர்விக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.8 வந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான சர்விக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ளூயல் லெவல் கம்மியானதுக்கு ரீசன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை லாஸ்ட் 2 வீக்ஸாக, அதனால. மற்றபடி ஒன்றுமே இல்லை. கீழே அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். குழந்தையோட கழுத்தை சுற்றி, அதாவது கழுத்தை சுற்றி இல்லாமல் கழுத்துக்கு பக்கத்தில் வந்து தொப்புள் கொடி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வந்து க்ரோத் ஸ்கேனோடது. எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க.
இப்போ எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வீடியோல தான் நான் இப்போ போட போறேன். இன்கேஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்குமா, ஷார்ட்டா இருக்குமா அப்படின்னு எனக்கே தெரியல. தனித்தனியா போடணும் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்க அப்படின்னா, அதாவது என்டி ஸ்கேன், குரோத் ஸ்கேனு, அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவா வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இத அப்படியே நான் உங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோவாவும் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஓகே. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு போங்க. ஆ வேற என்ன மாரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்றேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.